ஓகே. புத்தரும் அவர் தம்மமும். நம் இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் சுருக்கமாக ஆரம்பிச்சிடுறேன். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் புத்தகத்திலிருந்து தம்ம உரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 7 வாரங்களாக புத்தரும் அவர் தம்மமும் பகுதியிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இது 8வது வாரம். இதுவரை நடந்தது, அதாவது சென்ற வாரங்களாக நடந்தது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த வார பகுதிக்கு போனால் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் தம்மமும் புத்தகத்தில் நூல் 4 மதமும் தம்மமும் அந்த பகுதியிலிருந்து தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல பகுதி 1, அதாவது மதத்திற்கும் தம்மத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பகுதி 2 எதை குறிக்குது அப்படின்னா, சொல்லமைப்பின் ஒற்றுமை எப்படி வேறுபாட்டை மறைக்கிறது அப்படிங்கிறது. அதாவது ஒரு சில வார்த்தைகள், பௌத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிற தத்துவங்களையும் பயன்படுத்தும் பொழுது பௌத்தத்தில் அது எந்த அர்த்தத்துல கூறப்படுகிறது, பிற தத்துவங்கள்ல அது எந்த அர்த்தத்துல கூறப்படுகிறது அப்படிங்கிற வேறுபாடு நமக்கு மறைஞ்சு போயிடுது. அதைத்தான் நம்ம முன்னெடுத்து பார்த்துட்டு வரோம். இதுதான் நூல் 4 பகுதி 2. அதுல மறுபிறப்பு அப்படிங்கிற வார்த்தை பௌத்தத்துல வேற அர்த்தத்திலையும் பிற தத்துவங்கள்ல வேற அர்த்தத்திலையும் இருந்தது நம்ம பார்த்தோம். அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பௌத்தம் எந்த வகையில் பிற மதங்கள் கூறக்கூடிய மறுபிறப்புங்கிற வார்த்தை அர்த்தத்திலிருந்து வேறுபடுகிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அதே மாதிரி கடந்த வாரம் கர்மா அப்படிங்கிற வார்த்தை, இந்த கர்மாங்கிற வார்த்தையும் நிறைய இடங்கள்ல பயன்படுது, பௌத்தத்திலையும் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பௌத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கர்மாவுக்கும் பிற மதங்களில் பயன்படுத்தக்கூடிய கர்மாவிற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அப்படிங்கிறத சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இந்த வாரமும் எடுத்துட்டு போறேன். அதாவது பௌத்தத்துல கம்மா அப்படின்னு சொல்லுவோம், பிராமணிய தத்துவத்தில் அதாவது இந்து மதத்தில் அதை கர்மா அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படி சொல்றோம், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மா அப்படிங்கிறது ஒரு அடிப்படை லா, அதாவது இந்த உலகை இயற்றக்கூடிய ஒரு அடிப்படை விதிமுறை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் புத்தர் அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஏன்னா உலகத்துக்கு இப்போ எப்படி கிராவிட்டி இருக்கும், ஒரு புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது இட்ஸ் அ லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி அது. அதை அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறையில புவியீர்ப்பு விசையை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ முடியுங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண முடியுமே ஒழிய, அந்த புவியீர்ப்பு விசையை யார் கண்டுபிடிச்சது, அது யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கம்ம விதியோட தத்துவம் கூட. இப்போ கம்ம விதிங்கிறது மனிதர்களை இயக்கக்கூடிய ஒரு லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் புத்தருடைய கோட்பாடாக இருந்தது. அந்த அர்த்தத்துல தான் அதை புத்தர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தரும் தம்மம் புத்தகத்துல நம்ம சென்ற வார பகுதியில் பார்த்தோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க விதிமுறை, அதாவது மனிதர்கள் ஒவ்வொரு சூழல்லையும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கு இந்த விதியை பயன்படுத்தி இருக்கிறாரு புத்தர் அப்படிங்கிறது தான் இந்த ஒழுக்க விதிமுறை எதை பொறுத்துள்ளது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் புத்தர் கம்மாவை பற்றி பேசியுள்ளார். ஸோ இது ஒரு காமன் லா, இந்த எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விதிமுறை தான் கம்மாவே தவிர, ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பாவ புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறது கர்மா கிடையாது. அது ஆன்மா மேல ஒரு பதிவை ஏற்படுத்தி அது அடுத்த பிறவியில அவன் உயர் பிறப்பியாவோ அல்லது தாழ்ந்த பிறப்பாகவோ பிறப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் இந்த கர்மா கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 5 பௌத்த நியமங்கள்லையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டேன்னா இந்த வாரம் நம்ம கொண்டு போகிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். உற்று நியம அப்படிங்கிறது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் லிவிங் திங்ஸ், இது பிசிக்கல் லா, உயிரற்ற பொருட்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு விதி. அதாவது சூரியன் காலையில வருது, திருப்பி மாலையில மறையுது, மறுபடியும் அடுத்த நாள் வருது. அதே மாதிரி நிலவு, அது அதனுடைய சுழற்சி, பௌர்ணமி வருது, அமாவாசை வருது, இந்த மாதிரி ஒரு சுழற்சி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அது அப்படியே அது மாறுறது கிடையாது, அது அப்படியே வரும். பருவ மாற்றங்கள் அப்படிதான் வரும். அடுத்தது பிஜு நியமம். பிஜு நியமங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கான விதிமுறை. அது ஒரு விதையை போட்டால் அது மரமாகிறது.
அது கரெக்டாக கொட்டையை போட்டால் மாமரம் மட்டும்தான் வரும். அப்புறம் அது பழம் காயும் கொடுக்கும். அந்த பழத்தில் விதை இருக்கும். அந்த விதை போட்டால் திருப்பி ஒரு மரம் கொடுக்கும். இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. இது வந்து பயாலஜிக்கல் லா. இதை வந்து பிஜு நியமா அப்படின்னு புத்தர் சொல்றார். இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்ன எது கட்டுப்படுத்துது? இப்போ இவங்களுக்கும் ஒரு லா இருக்கணும்ல அப்படின்னு நம்ம அந்த லா வந்து நமக்கு தெரியறது இல்லை. நம்ம வந்து மேலேருந்து ஏதோ இயக்குது நம்மள அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்பதான் அவர் சொல்றாரு இதுக்கும் வந்து ஒரு லா இருக்கு. இந்த லாவை தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் நம்ம ஃபாலோ பண்றோம். என்ன அப்படி லா அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எதை வச்சு நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு வச்சுதான். ஸோ அந்த டைம்ல நம்ம மனசு தான் நம்மளை இயக்குதே ஒழிய மேல இருந்து எந்த சக்தியும் இயக்குறது கிடையாது. ஸோ அது நமக்குள்ளே இருக்குது. மனசுங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடியது. அதனால்தான் புத்தர் வந்து உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படிங்கிறார். ஸோ நம்ம மட்டும்தான் நம்மளுடைய மனசு சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் அல்லது ரெஸ்பாண்ட் பண்றோம். அப்போ இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் லா, சைக்காலஜி. ஸோ நம்ம மைண்டை பொறுத்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒரு சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. இது மனம் சார்ந்த நியமம். இதை வந்து சிந்தா நியமான்னு சொல்றோம். அடுத்தது என்னதான் இந்த மனசு சொல்றதை நம்ம கேட்டாலும் மனசுக்கு பின்னாடி ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கும். அவங்களோட அடிப்படை ஒரு பண்பு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் தான் தம்ம. அதாவது மனசு சொல்றபடி எல்லாருமே எல்லாம் செஞ்சிட முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை எடுக்கணும்னு தோணும். ஆனா நம்ம மனசு வந்து அது வந்து இல்ல இல்ல அதை செய்யக்கூடாது, இது வந்து சட்டத்தை மீறுற மாதிரி இருக்கும், இது ஒழுக்கத்தை மீறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளை கட்டுப்படுத்துது இல்லையா. அது என்ன அப்படின்னா அது மனசுக்கு மேல அடுத்தது வந்து தம்மம். ஸோ இதை தான் வந்து மாரல் லா அப்படின்னு சொல்றாங்க, தம்ம நியமா. சரி, ரைட்டு. இந்த தம்மா எதை அடிப்படையில் வச்சிருக்கு? ஒரு விஷயத்த வந்து இது ஐயோ இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இல்லையா. அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அதுதான் கம்மா நியமா. கம்ம நியமானா எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் இந்த விஷயம் செஞ்சா தப்பு அப்படின்னு? நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அனுபவத்தை வச்சு நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம். அந்த பழைய அனுபவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம், இல்ல நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்ல நம்ம ஒரு சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு அதன் அடிப்படையில் நம்ம நமக்குன்னு ஒரு ஒழுக்க விதியை உருவாக்கிக்கிட்டு அந்த ஒழுக்க விதி நம்ம மனசை இயக்குது. அப்போ நம்ம அந்த தம்மா எதை பத்தி வருது, எதை அடிப்படையாக கொண்டு உருவாகுது நம்ம மனசுக்குள்ள அப்படின்னா அதுதான் கம்மா நியமம். அதாவது எப்படின்னா எதை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோம், ஐயோ இது செஞ்சா இது நமக்கு கெட்டது கொடுத்துரும், இது செஞ்சா இது நல்லது கொடுக்கும் அப்படின்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம்னா அது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு முடிவு பண்றோம். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா அது கம்ம நியமா. அது கம்ம நியமான என்ன அப்படின்னா நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல விளைவு கொடுக்கும், கெட்ட விஷயம் செஞ்சோம்னா அது கெட்ட விளைவு கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ எதெல்லாம் நல்ல செயல்கள் எதெல்லாம் தீய செயல்கள்ங்கிறத நம்ம அந்த கம்ம லா, கம்ம விதியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து கணிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது அப்படின்னு நம்ம வரையறுத்துக்க முடியும். அது எதன் அடிப்படையில் வருதுன்னா அது கம்ம நியமா. ஸோ இதுதான் கம்ம நியமா அப்படிங்கிறது, அதுதான் கம்மான்னு சொல்றோம். அப்போ இந்த கம்மாவை பேஸ் பண்ணி தான் தம்மா வருது, தம்மாவை பேஸ் பண்ணி தான் நம்ம மைண்ட் வருது, மைண்டை பேஸ் பண்ணி தான் மனுஷன் இயங்குறான் அப்படிங்கிறது. ஸோ கம்மா, த லா ஆஃப் கம்மா அப்படிங்கிறது, கம்ம நியதிங்கிறது மனிதனை இயக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முடிக்கிறார் புத்தர். இது வந்து பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தில் நம்ம சென்ற வாரம் பார்த்தது. இப்போ இதுல ஒரு அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது பிற மதங்கள்ல சொல்லக்கூடிய கர்மா அப்படிங்கிறது என்னன்னா அந்தந்த மனிதனுடைய நல்லது கெட்டது. ஸோ அந்த நல்லது கெட்டதுனால அவனுக்கு என்ன நல்லது கெட்டது விளையும் அப்படின்னு. ஸோ அவனுடைய செயல் அதனுடைய விளைவு, கர்ம வினை. ஸோ அவன் கர்ம வினையை பொறுத்து தான் அவனுடைய ஒவ்வொரு பிறப்பும் இருக்கு, அவனுடைய அந்தஸ்து இருக்கு, தகுதி இருக்கு அப்படின்னு முடிவு பண்றது தான் கர்மா. பட் கம்மா அப்படிங்கிறது பௌத்தத்துல அந்த தனி மனிதன் சார்ந்தது கிடையாது, அது ஒரு சமூகம் சார்ந்தது அப்படிங்கிறத இது ஒரு சிறிய கதை மூலம் சென்ற வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்ப இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு வித்தியாசம். இந்த அடிப்படையான வித்தியாசம் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கூட நான் சென்ற வாரம் ஒரு உதாரணத்தோட சொல்லியிருந்தேன். ஒரு மத கூட்டத்துல அடுத்தவன் தலைமையில ஏறி போய் சாமியை நம்ம பார்த்து நம்மளுடைய ஆன்மா வந்து நம்ம திருப்திப்படுத்திக்கணும், நம்மளுடைய ஆன்மாவுக்கு புண்ணியம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பை கொடுக்கறது வந்து தனி மனித கர்மா. ஆனா கம்மா பௌத்தத்துல அப்படி கிடையாது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் இந்த சமூகத்தை பாதிக்கும், இந்த சமூகத்தை பாதிக்கிறதன் மூலமாக நம்மளையே திருப்பி பாதிக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல், இதுதான் வந்து பௌத்தத்தில் இருக்கக்கூடிய கம்மா. கம்மாங்கிறது ஒரு சமூகம் சார்ந்தது, கர்மா அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய பாவ புண்ணியங்களை சார்ந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம். இது இந்த சமூகத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இப்ப அது தவிர
இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பௌத்தத்தில் உள்ள கம்மாவிற்கும் பிற மதங்கள் கூறும் கர்மாவிற்கும் உள்ள பல்வேறு வித்தியாசங்கள் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வித்தியாசங்களை என்னால நான் சொல்ல முடியும். அதைத்தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். முதல்ல கம்மா அப்படிங்கிறது எங்க வருது பௌத்தத்துல அப்படின்னா, என் வழி மார்க்கத்துல நம்ம வந்து கம்மா அப்படிங்கிறத பார்க்கிறோம். என்ன சம்மா கமன்டோ. கம்மா, கம்மான செயல், சம்மான நல்ல, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த சம்மா. ஸோ நல்ல செயல், அதுதான் வந்து சம்மா கம்மன்டோ. இது ரைட் ஆக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது எங்க வருது? என் வழி மார்க்கத்துல இந்த சம்மா கமெண்டோ, அதாவது ரைட் ஆக்ஷன், நல்ல செயல் அப்படிங்கிறது ஒழுக்கம் பிரிவுல வருது. இப்போ நம்ம வந்து என் வழி மார்க்கத்தை மூன்றா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஒழுக்கம் சார்ந்தது, இன்னொன்று சமாதி அதாவது தியானம் சார்ந்தது, இன்னொன்று பஞ்ஞா அறிவு சார்ந்தது. இந்த மூன்று பிரிவுகளா பிரிக்கும் பொழுது ரைட் ஆக்ஷன், நல்ல செயல் அப்படிங்கிறது ஒழுக்கத்தின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ புத்தருடைய நல்ல ஒழுக்கங்கள்ல நம்ம வந்து அந்த 5 விஷயங்கள் பார்க்குறோம். பஞ்சசீலா, அது வந்து உயிர்வது. இப்போ இதெல்லாம் தான் நல்ல செயல்கள். உயிர்வதை தவிர்த்தல், அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களை தவிர்த்தல். இது மூன்றுமே வந்து நல்ல செயல்கள்ல வருது பஞ்சசீலத்தில். பொய் சொல்லாம எதுல வருது? நல்ல பேச்சுல வருது, சம்மா வாச்சா. போதைப் பொருட்கள் தவிர்த்தல், அது எதுல வருது அப்படின்னா, அது வந்து தியானத்துல சமாதியில வருது. அப்போ போதைப் பொருட்கள் இருந்ததுன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்ப அது அங்க போயிடுது. அப்ப இந்த பஞ்சசீலம் வந்து என் வழி மார்க்கத்துக்குள்ள வரக்கூடிய சீலம், ஒழுக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். அப்ப இந்த நல்ல செயல் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது 3 தான் நல்ல செயல்கள். இதுதான் கம்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கம்மா அப்படிங்கிறது எங்க வருது? ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிறத என் வழி மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு செயல் அப்படின்னு அப்போ ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, கம்மாங்கிறது செயல், ரைட் ஆக்ஷன். ஆனா என்ன பிற மதங்கள் சொல்லக்கூடிய செயலுக்கும் பௌத்தத்துல சொல்லக்கூடிய செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து அந்த செயலை செய்யணுங்கிற நோக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செயல் செய்ததுனால வரக்கூடிய விளைவு இருக்கும். இப்ப இது ஒரு செயல் அப்படின்னாலே இது 2 இருக்கும். ஒரு நோக்கம், அதை செய்யறவங்க ஏதோ ஒண்ணு யோசிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை செய்வாங்க, அதனுடைய அவுட்புட் இருக்கும், ஒரு விளைவு இருக்கும். இப்ப பௌத்தத்துல கம்மா அப்படிங்கிறது சொல்றது எதை குறிக்குதுன்னா, ஆக்சுவல் செயலை குறிக்கிறது கிடையாது. அந்த செயலை செய்யணுங்கிற நோக்கத்தை குறிக்கிறது தான் பௌத்தத்தின் கம்மா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வித்தியாசப்படுகிறது. பௌத்தத்தில் சொல்லக்கூடிய கம்மாவும் பிற மதங்கள்ல சொல்லக்கூடிய கர்மாவும் என்ன வித்தியாசப்படுதுன்னா, பிற மதங்கள்லையும் பிற தத்துவங்கள்லையும் கூறக்கூடிய கர்மாங்கிறது வந்து விளைவின் அடிப்படையாக கொண்டிருக்கும். என்ன நம்ம கண் எதிரில் தெரியுது, அதை வச்சுதான் நம்ம வந்து முடிவே பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கான், இது ஒரு கெட்ட விஷயம் செஞ்சிருக்கான் அப்படின்னு. ஆனா பௌத்தத்துல அந்த விளைவை பார்க்கறது கிடையாது, அவனுடைய நோக்கத்தை பார்க்கறது. அவன் எதுக்காக அதை செஞ்சான், நல்ல எண்ணத்தோட செஞ்சிருக்கானா இல்ல கெட்ட எண்ணத்தோட விளைவு என்ன வேணா இருந்துட்டு போகுது, ஆனா அந்த எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்க சொல்றாரு புத்தர். ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம் கம்மாக்கு வருது. பௌத்தத்தின் கம்மா நோக்கத்தை பொறுத்து இருக்கிறது, பிற மதங்களில் இருக்கக்கூடிய கர்மா அந்த செயலின் விளைவை பொறுத்து இருக்கிறது. ஓகே, இதனால நமக்கு என்ன டிஃபரன்ஸ், நம்மளுடைய அன்றாட வாழ்வியல என்ன வித்தியாசம் ஏற்படுத்துது அப்படின்னா, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அண்மையில நடந்த நிகழ்ச்சி இது ஒன்று. இது உண்மையில் நடந்த சம்பவம். சென்னையில ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவங்க வந்து இள வயது அம்மா தான். அவங்க சின்ன குழந்தை பிறந்திருக்குது அப்பதான். அந்த குழந்தைய கொண்டு போய் பால்கனியில வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுது, அந்த குழந்தை துள்ளி விழுந்துடுது பால்கனில இருந்து. விழுந்த உடனே அடுத்து இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு. ஸோ கீழே இருக்கக்கூடிய வீட்டோடைய கூரையில வந்து போய் குழந்தை தொத்திக்குது. அதனுடைய சட்டை அங்கே மாட்டிடுது. அதனால ஒரு குழந்தை வந்து கீழே விழாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, அழுது. அப்போ உடனே அந்த அம்மாவும் கத்துறாங்க. உடனே அந்த குடியிருப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஓடி வந்து அங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நின்று அந்த குழந்தைய காப்பாத்தி எடுத்துறாங்க. இப்ப இந்த காப்பாற்றும் படலத்தை ஒருத்தர் வந்து எதிர் மாடியில இருந்து வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்துட்டு அவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாரு. பதிவிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பொம்பளைக்கெல்லாம் ஒரு குழந்தை தேவையா, எத்தனையோ பேர் குழந்தையே இல்லாம கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கொண்டு போய் பால்கனில இருந்து குழந்தைய கீழே போட்டிருக்குது அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி ரொம்ப தப்பா அஹ், சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. இது பயங்கர வைரல் ஆயிடுது. இப்ப என்ன அப்படின்னா, அந்த பொம்பளை குழந்தைய கீழே போட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் இங்க நியூஸ். ஸோ அங்க வந்து செயல் என்ன அப்படின்னா, குழந்தைய கீழே போட்டுட்டது செயல். ஸோ இந்த செயலை வந்து அவங்க
விவரிக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவுது. எல்லாரும் அந்த அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. குழந்தை ஆனா பொழைச்சிருது. அப்புறம் அந்த அம்மா வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஐடி ப்ரொஃபஷன்ல வேலை செய்கிறாங்க. ஸோ சமூக வலைத்தளங்கள்ல அவங்க அதிக தாக்கம் ஏற்படுத்துது அவங்களுக்கு. அப்போ டிப்ரெஷன் போயிடுறாங்க, மன அழுத்தத்துக்கு, மன உளைச்சலுக்கு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அவங்கள ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போயிட்டு, ஒன்றும் இல்லை, குழந்தை தான் நல்லா பத்திரமா தானே இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் அவங்களால தாங்கிக்க முடியல. ஐயோ அப்படி போட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டு. உடனே அவங்கள வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து சரி கொஞ்சம் ஒரு மனமாற்றமாச்சும் இருக்கட்டும்னு அங்க கூட்டிட்டு வரும்போது, ஒரு நாள் இந்த அழுத்தம் தாங்காம அவங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இறந்தே போயிடுறாங்க அந்த அம்மா. இப்ப குழந்தை பொழைச்சிடுச்சு, ஆனா அந்த அம்மா உயிரோட இல்ல. இப்ப இந்த விஷயத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கதான் கம்மாக்கும் கர்மாக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கிற வித்தியாசம். எந்த அம்மாவாவது குழந்தைய வேணும்னே தூக்கி போட்டிருப்பாங்களா? சோ அது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம். ஆனா விளைவு வந்து குழந்தை கீழே விழுந்துருச்சு. அப்ப இவங்க நம்ம செயல் பார்க்கும் பொழுது குழந்தை விழுந்தது அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அத பின்னாடி இருக்கிற நோக்கத்தை பார்க்கறது இல்ல. வேணும்னே தூக்கி போட்டாங்களா இல்ல தவறுதலா கீழே விழுந்துருச்சா அப்படிங்கறத நம்ம பார்க்கறது கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த அம்மா இறந்தே போயிடுச்சு. இதுதான் செயலை பார்க்கறதுக்கும் நோக்கத்தை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து நம்ம குழந்தை கீழே போட்டுடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்பொழுது ஐயோ போட்டுட்டா போட்டுட்டா அப்படின்னு அவங்கள அவமானப்படுத்துறோம். ஆனா தவறி விழுந்துருச்சு அப்படின்னா ஐயோ அந்த அம்மா தவறு விட்டுடுச்சு அப்படின்னு அவங்க மேல பரிதாபம் வந்திருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ எப்பயுமே நம்ம நோக்கத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய போதனை. அப்போ ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற வரும்போது, ஒரு செயல்னு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன வருது, நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ரைட் இன்டென்ஷனை தான் பார்க்கணும். அதனால தான் அந்த எண்வழி மார்க்கத்துல செயலுக்கு முன்னாடி இன்டென்ஷன் வந்துருது, நோக்கம். இப்போ இந்த நோக்கம் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றிய ஒரு புரிதல்ல இருக்கும். அது நான் ஒரு பின்னாடி உதாரணம் சொல்றேன். அப்போ நம்ம எந்த ஒரு செயலையுமே நல்ல செயலா அல்லது தீய செயலான்னு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய நோக்கத்தை தான் பார்க்கணும். அப்போ நோக்கத்தை வச்சுதான் அது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இல்ல தீய நோக்கமான்னு நம்ம வித்தியாசப்படுத்தணும். அப்ப அதை எப்படி வித்தியாசப்படுத்துறது? இந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கமா தீய நோக்கமா அப்படின்னு வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கும் புத்தர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார். புத்தர் வந்து ராகுலாவை பார்க்க போறார். ராகுலாவை பார்க்க போகும்பொழுது ராகுலா அவருடைய பையன் ராகுலா கிட்ட அவர் இந்த போதனையை கொடுக்குறாரு. இது ராகுலா சுட்டா. இந்த சுட்டால என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீ அணுகும் பொழுது அதனுடைய இன்டென்ஷனை பார்க்க பழகு, அதனுடைய விளைவை பார்த்து முடிவு பண்ணிட வேண்டாம், டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நோக்கத்தை வந்து பார்க்கும் பொழுது அது நல்ல நோக்கமா அல்லது கெட்ட நோக்கமான்னு நம்மளால பார்த்துக்க முடியும். அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அவர் வந்து 3 ஃபார்முலா கொடுக்குறாரு. ஒன்னு வந்து எதனால், அதாவது அந்த நோக்கம் எதனால உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் நமக்கு என்ன வரும், ஒரு நோக்கம் வரும். அந்த நோக்கம் வந்து எதனால உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் வந்து அடுத்தது அது எப்படி நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன விளைவை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 3 வச்சுதான் ஒரு செயலை நம்ம வந்து தீர்மானிக்கணும். ஒரு நோக்கம், அந்த நோக்கம், இந்த 3மே வந்து ஒரு நோக்கம் தான். ஒருத்தவங்க ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த 3 விஷயமும் அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் தான் செயல் வந்து விளைவை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதனால இந்த செயலை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி அதை செய்யணும்னு நினைக்கிறேன், எதுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த 3 விஷயமே நம்ம மைண்ட்ல வரும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷனை நம்ம செய்யவே போறோம். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதிர்பார்க்கும் விளைவு வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது. இது நல்ல நோக்கமா தீய நோக்கமா? நம்ம நல்ல நோக்கம் தான் சொல்றோம். ஓகே, ஏன்னா டாக்டர் ஆகிறது நல்ல நோக்கம் தான். ஆனா எதற்காக அப்படின்னு வரும்போது நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, ஒரு பேராசையினால நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா அது வந்து தீய நோக்கம் ஆயிடுது. இதே வந்து இல்ல நான் நிறைய பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு உண்மையிலே நம்ம மனமாற நினைச்சோம் அப்படின்னா அப்பதான் அது நல்ல நோக்கம். அப்போ ஒரு நோக்கம் வந்து அதனுடைய எதிர்பார்க்கும் விளைவை மட்டும் கொண்டு இருக்காது, அது எதனால உருவாகுது அப்படிங்கிறதையும் கொண்டு இருக்கும். ஸோ இப்போ அதே உதாரணத்தை பார்ப்போம். ஸோ நான் டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணும், ஓகே, நல்ல நோக்கம். ஆனா இப்போ நம்ம என்ன வழிமுறையை கையாளுறோங்கிறதும் அதுல வந்து உள்ளாகுது. இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் நீட் எக்ஸாம் போயிட்டு நான் காப்பி அடிச்சுட்டு பாஸ் பண்றேன்.
நான் வந்து முறைகேடுகள்ல ஈடுபடுறேன் அப்படின்னா அப்ப அந்த வழிமுறை தவறாயிடுது. அப்ப வழிமுறை தவறாயிடுச்சுன்னா அப்ப அகைன் அது தீய நோக்கம் ஆயிடும். அப்ப இந்த எந்த ஒரு நோக்கத்தின் பின்னாடி இந்த 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு, நம்ம எதுக்காக அந்த நோக்கத்தை எடுத்திருக்கோம். அது யார் மேலேயாவது வெறுப்போ அல்லது ஒரு பெரிய பேராசை நமக்கு வந்து சுயநலத்துக்காகவோ அல்லது அறியாமையினுடைய விளைவாகவோ அது இருக்கக்கூடாது. அப்புறம் அதனுடைய வழிமுறை இருக்கு. வழிமுறையும் நியாயமான வழிமுறையா இருக்கணும். அது பஞ்சசீலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்புறம் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விளைவும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா. இதுதான் நம்ம இந்த நோக்கத்தின் மூலம் இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா இதுதான் நான் நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விளைவு இருக்கும் இல்லையா, எதிர்பார்க்கும் விளைவு. அந்த எதிர்பார்க்கும் விளைவும் நல்ல எண்ணத்தோட இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல நோக்கம் அப்படின்னு நம்ம புத்தர் வந்து நமக்கு கொடுக்குறாரு. இதன் பிறகு என்ன ஆகும்? அப்ப இதன் பிறகுதான் இந்த நோக்கம் வந்த பிறகுதான் ஆக்சுவலா விளைவே நடக்கும். ஆக்சுவலா விளைவு நடந்த பிறகு அப்ப வந்து நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துராது. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா அங்க விளைவு வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கும் பட்சத்தில், நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு கையாண்ட வழிமுறை நல்லதாக இருக்கும் பட்சத்தில், நம்ம இத எதிர்பார்த்து செஞ்சக்கூடிய அந்த விஷயம் நல்ல நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் அது குசல கர்மா, நல்ல செயல் கீழே தான் வரும். அதனுடைய விளைவு வந்து தவறா கூட இருந்துட்டு போயிட்டோம். அப்போ விளைவு வந்த பிறகு என்ன பண்ணணும்? அதோட நம்ம விட்டுறக்கூடாது. நான் நல்ல எண்ணத்துல தான் நினைச்சேன், அது எப்படியோ ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு அங்கேயும் விட்டுறக்கூடாது. அங்கதான் என்ன வருது அப்படின்னா, ஒரு விளைவு வந்து எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் ஒரு விளைவு ஏற்படுத்தும் இல்லையா. கம்மாங்கிறது அப்ப இப்ப என்ன பண்றோம்? நோக்கம். இதை செய்யணும்னு நான் என் மனசுல என்ன நினைச்சிருக்கணும் அதுதான் கம்மா. அப்ப கம்மாக்கு அடுத்த உடனே ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, விளைவு. அந்த விளைவு பேரு விபாக்கா அப்படி சொல்றோம். விபாங்கா அல்லது விபாக்கா அல்லது ஃபலா. ஃபலானா ஃப்ரூட். ஸோ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதனுடைய பலன் தான் இந்த ஃப்ரூட். ஸோ கம்ம விபாக்கா. ஒரு கம்மாக்கு அடுத்தது ஒரு விளைவு வரும். அந்த விளைவு 2 பேர் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு, செஞ்சவங்க நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், அப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னா நமக்கு அதுல ஒரு ஏமாற்றம் வரும், இல்ல கோபம் வரும். அதே சமயத்துல நம்ம செஞ்சிருக்கிற விளைவு அடுத்தவங்க மேலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் அது யார் மேலேயோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து நான் நல்ல எண்ணத்துல தான் செஞ்சேன், அது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது ஏன் பாடு கிடையாது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பொறுப்பற்று போக முடியாது. அங்கதான் புத்திசம் என்ன பண்றாங்க, ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலி. நம்ம அந்த விஷயத்த நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது, அது யார் யாருக்கு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து சிந்திக்கணும். எப்படி நம்ம வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் போய் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு போறோம். எதுக்காக அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும் அப்படிங்கிறத அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல் எல்லாமே அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே ஒரு தடவை யோசிச்சுக்கணும். அடுத்து அதனுடைய விளைவு வந்த பிறகும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஒவ்வொரு செயல்லையும் இந்த ரிஃப்ளெக்ஷனையும் பார்த்தணும். அப்போ ஒரு முழுமையான பொறுப்பேற்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் முழுமையான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் பௌத்தம் நமக்கு டீச் பண்ணுது. ஸோ ஆக மொத்தம் பௌத்தத்தில் நல்ல செயல் கம்மா, குசல கம்மா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா நல்ல நோக்கம். நோக்கம்ங்கிறது என்ன? சேத்தனா அப்படின்னு பாலியில சொல்றோம். சேத்தனா, சேத்தனாங்கிறது அதுதான் நோக்கம். அந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அதுதான் இருக்கும். கம்மா அப்படிங்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கு, மைண்ட் அடிப்படையில் இருக்கு. மைண்ட் சேத்தனா, சேத்தனாங்கிறது சிந்தனைன்னு சொல்றோம்ல, சிந்தனா, அதான் சேத்தனா. சிந்தா அப்படின்னா மைண்ட். ஸோ இதை வந்து புத்தர் எங்க சொல்றாரு அப்படின்னா அது ஒரு கதையோட சொல்றாரு. அப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஆனந்தா கிட்ட கேட்கிறாரு. ஆனந்தா வந்து நீங்க வந்து கம்மா அப்படின்னா இன்டென்ஷன், அதாவது நோக்கம் அப்படின்னு சொல்றீங்களே, மைண்டை பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களே, ஆனா ஆக்சுவலா கம்மாங்கிறது ஒரு செயல் தானே, அது என்ன நடந்திருக்கு அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது எப்படி நம்ம போயிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ண முடியும்? இது எனக்கு புரியலையே, நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு ஆனந்தா கேட்கிறாரு. அப்போ புத்தர் சொல்றாரு, ஒருத்தன் வந்து ஒரு நாட்டுல ஒருத்தனுக்கு என்ன பண்றாங்க, பயங்கர பரிசுகள்லாம் கொடுக்குறாரு மன்னர். அவனை கூட்டிட்டு வந்து பயங்கர ராஜ உபசரணை, அவனுக்கு நல்ல ஒரு கிரீடம் எல்லாம் அணிவிச்சு நல்ல உயர்ந்த பட்டு ஆடைகள்லாம் கொடுத்து அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நிறைய பரிசுகள் பொண்ணு கொடுக்குறாங்க. கொடுத்து கொடுத்து அவனை கௌரவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வரவங்க கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்ல ரிவார்ட்ஸ், ஒரு பரிசுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு மன்னன் அப்படின்னு.
அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த அவன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டான், அதுக்காக தான் பரிசு. கொலை அப்படின்னா, ஆமா, மன்னர் வந்து கொலை செய்யறதுக்காக வந்த ஒரு எதிரிய இவன் கொலை பண்ணிட்டான், அதனால அவனுக்கு மன்னர் வந்து பரிசு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது கரெக்ட் தான், வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய்க்கிறான். இன்னொரு இடத்துல போயினாங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தரை வந்து கையெல்லாம் பின்னாடி கட்டி அவனை வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அவனுக்கு வந்து மொட்டையை அடிச்சுட்டு அவனை வந்து தர தர தரன்னு ஊர் ஃபுல்லா இழுத்துட்டு போயிட்டு அவனுடைய தலையை வெட்டுறான். அப்போ அவன் திருப்பி போய் காவலாளிகள் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாரு மன்னர் அப்படின்னா, இவன் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டான். என்ன கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா, ஒரு அப்பாவி மனிதனை இவன் வந்து திருடுறதுக்காக கொள்ளையடிக்கும் போது கொலை செஞ்சுட்டான், அதனால இவனுக்கு வந்து மன்னர் இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்போ இங்க ஆனந்தா கிட்ட கேட்கிறாரு, இப்ப 2 பேர் செய்ததும் கொலைதான், ஆமா தானே? ஆமா. அப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா? ஆமா, பாக்குறோம். அப்போ செயல்ல மட்டும் அடிப்படையா வச்சு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அதன் பின்னணியில என்ன இருக்குது, அவனுடைய நோக்கம் எதற்காக இருந்ததுங்கிறத வச்சுதான் அந்த ஆக்ஷனையே நம்ம டிஃபைன் பண்ணணும். அதை தான் வரையறுக்கிறதுக்கு அதனுடைய நோக்கம் தான் முக்கியமானது. அதனாலதான் அங்குட்டர நிக்காயா 6.63ல புத்தர் என்ன சொல்றாரு, இட் இஸ் வாலிஷன் பிக்கூஸ் தட் ஐ கால் கம்மா. இந்த கம்மாங்கிறது நோக்கம் தான் அப்படின்னு புத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ இது வந்து நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். ஸோ அன்றாட வாழ்க்கையில நம்ம புத்தம் சொல்ற கம்மாங்கிறது நோக்கத்தை தான் வச்சிருக்கு. இது எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறது ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறேன். இப்ப சாலை விதிகள் இருக்கு இல்லையா? இப்ப ரோட்ல 2 வீலர் வச்சுட்டு போறோம். இப்ப நம்ம வந்து யார் மேலேயும் மோதல, நம்ம மோதாம வந்துடுறோம். ஆனா நம்ம அந்த மோதாம வந்துடுறது வந்து ஓகே, அவன் நல்லா ஓட்டிட்டான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஓட்டும் பொழுது யார் மேலேயும் மோதக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட, அந்த நோக்கம் நமக்கு வந்து யார் மேலேயும் மோதாம நான் ஓட்டணுங்கிற நோக்கத்தோட ஓட்டணும், அதை மட்டும்தான் அது வந்து நல்ல செயலாக முடியும். நான் யார் மேலேயும் மோதாம இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டேங்கிறது நல்ல செயல் கிடையாது. நான் கவனமாக இருந்தேன், யார் மேலேயும் மோதக்கூடாதுன்னு நான் ஒரு சில சாலை விதிகளை கடைபிடிச்சேன் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது நல்ல செயல். இப்போ இந்த ஒரு உதாரணத்துல அங்க வந்து என்ன பண்ண, நடைபாதை மேல முதல் படத்துல நடைபாதை மேல வண்டி ஓடுது. இப்ப இங்க யார் மேலேயும் மோதல, யாரும் வரல, அதுக்காக அவங்க நல்ல செயல் செய்யறாங்கன்னு கிடையாது. அங்க வந்து அவங்க எண்ணம் வந்து இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க யார் மேலேயும் மோதாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து சாலை விதிகளை கடைபிடிக்கல. இப்போ இது இது வந்து விதிகளை மீறும் பொழுது வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து சரியான இன்டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவான், அவன் யார் மேலேயும் மோதாம வீடு வந்து சேர்ந்துருவான். பட் அதுக்காக அது வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கவனம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த இன்டென்ஷன், ஒரு இன்டென்ஷனலி யூ ஷுட் டூ, எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை இதுதான் செய்யறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யணும். சாலையில நம்ம யார் மேலேயும் மோதாம ஓட்டிட்டு வரோம்னா அது ஏதோ எதேச்சையா யார் மேலேயும் மோதாம ஓட்டிட்டு வந்ததா இருக்கக்கூடாது. யார் மேலேயும் மோதக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் கவனத்தோடையும் நம்ம வந்து பத்திரமா நம்ம யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் செய்யாம வந்து சேரணுங்கிற நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோக்கம் தான். ஸோ அப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சிடும், நான் தான் யார் மேலேயும் மோதலையே, என்னையா நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவனுடைய நோக்கம் வந்து கவனம் இருக்காது அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் விதி. இதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் போடுறாங்க. இப்போ அண்மையில் கூட ஒரு சோஷியல் மீடியாவில் வந்தது, ஒரு 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. என்ன அப்படின்னா, அவன் வந்து இண்டிகேட்டரை போட்டுட்டான் ரைட் சைடில், ஆனால் டேர்ன் பண்ணாமலே போயிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கிறவன் வந்து இவன் டேர்ன் பண்ணுவான், ஏன்னா அவனுடைய நோக்கத்தை அது காமிக்குது. ஸோ அப்போ அது கிட்டத்தட்ட செயலாக இவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ அவன் திரும்புவான் அப்படின்னு. அப்போ இவன் அதுக்கேற்ற மாதிரி போனாக்கா அவன் நேராகவே போயிட்டே இருக்கிறான். இவனால போக முடியல. அப்புறம் அவன் நிறுத்திட்டு, இண்டிகேட்டர் போட்டிருக்கிறியே அறிவில்லையான்னு கேட்க, அவன் வந்து நான் இண்டிகேட்டர் போட்டேன் ஆனா நான் திரும்பினேனா அப்படின்னு அவன் திருப்பி சண்டை போடுறான். ஸோ இங்கதான் வந்து செயலுக்கும் நோக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து நம்ம மனசுல அடிப்படையில புரிஞ்சிக்காம நம்ம வந்து ஆர்கியூ பண்றோம். அப்போ நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில சச்சரவுகள் வருது. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஐஸ்கிரீமை குழந்தை வாங்கிடுச்சு. வாங்கிட்ட உடனே டக்குன்னு தவறி கீழே விட்டுடுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு கடுமையான கோவம். ஏன்னா வந்து காசு கொடுத்து வாங்கின ஐஸ்கிரீம் இப்படி கீழே போட்டுச்சேன்னு ஒரு கோவம் நல்லா அந்த குழந்தை மேல ஒரு அடி கொடுக்கும். குழந்தை ஏற்கனவே ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சேன்னு ரொம்ப வருத்தத்துல அழ ஆரம்பிக்குது. இந்த அம்மா கொடுத்த அடியில இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம அந்த அம்மா என்ன பாக்குறாங்கன்னா, ஐஸ்கிரீம் கீழே போட்டுட்டான் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா எந்த குழந்தையாவது ஐஸ்கிரீமை வாங்கி கீழே போடுமா வேணும்னு? நோக்கம் அது கிடையாது, அது தவற விட்டுருக்கு.
அப்போ இப்போ கீழே போட்டுட்டான் அப்படின்னு செயலை பார்க்கும்போது கோவம் வருது நமக்கு. ஐயோ நம்ம பணம் போச்சு, ஐயோ ஐஸ்கிரீம் வீணா போச்சு. ஆனா நோக்கத்தை பார்க்கும்போது ஐயோ குழந்தை தவற விட்டுருச்சு, குழந்தை வந்து அதை வேணும்னே போட்டிருக்காது, பை மிஸ்டேக் போட்டுடுச்சு. அதனால இப்ப குழந்தையோட மனசு எப்படி இருக்கும்? ஐயோ ஐஸ்கிரீம் போயிடுச்சுன்னு அங்க அது ஏற்கனவே கவலையோட இருக்கும். ஏற்கனவே கவலையோட இருக்கிற குழந்தை மேல நம்ம இன்னொரு அடி ஒண்ணு வச்சோம் அப்படின்னா எப்படி அந்த குழந்தை வந்து இன்னும் தான் வருத்தப்பட சொல்லும். இங்கதான் வந்து புத்திஸ்ட் கர்மாவும் பிற கர்மாக்கும் உள்ள வித்தியாசம். பிற கர்மாக்களை பார்க்கவங்க செயல் மட்டும் பார்த்துட்டு கோவப்பட்டுருவாங்க. ஆனா ஒரு பௌத்த கம்மாவை நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவனுடைய இன்டென்ஷனை பார்ப்போம். இன்டென்ஷனை பார்க்கும்போது அவன் தெரியாம செஞ்சிருந்தா அவன் மேல நமக்கு பரிதாபம் தான் வரும். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிதான், ஐயோ தெரியாம செஞ்சுட்டேங்க சாரிங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இவன் என்ன தெரியாம செஞ்சுட்ட, பார்த்து போக மாட்டியா, கவனம் இருக்காதா அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம். அப்ப தெரியாம செஞ்சுட்டேன்னு அவன் குற்ற உணர்வு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம வந்து அந்த அவனுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கவனமா இருந்து அந்த புரிதலோட இருந்தோம் அப்படின்னா கம்மா நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளே அவனை மன்னிச்சு விட்ருவோம். அவன் மன்னிப்பு கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரி சரி நீங்க பார்க்காம தெரியாம செஞ்சுட்டீங்க, போங்க போங்க. அப்போ இங்க நிறைய சச்சரவுகள் அன்றாட வாழ்க்கையில நமக்கு வந்து மிஸ் ஆயிடும். அப்ப இப்போ இந்த குழந்தைய பொறுத்துக்கு என்ன அம்மா என்ன அம்மாவுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்ன தெரியுமா இருக்கும்? கவனமா இருக்க வேண்டாமா, அதனால தான் 4 அடி வச்சேன், அதனால தான் அடுத்த வாட்டி அவன் கவனமா இருப்பான். எப்படி கவனத்தை போய் அடியில கொடுக்க முடியுமா? அடி கொடுத்தா என்ன வரும்? பயம்தான் வரும். பயம் வந்தா எப்படி கவனம் இருக்கும்? இன்னும் கை நடுங்கும். அடுத்த வாட்டி குழந்தை கொடுக்க இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எங்க அம்மா அடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு அந்த கை நடுக்கத்துல திரும்பி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தைக்கு ஐயோ குழந்தை ஐஸ்கிரீம் தவற விட்டுருச்சே அப்படின்ற பரிதாபத்துல இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுத்து இதை இப்படி கவனமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீம் பயங்கர பயபக்தியோட பிடிச்சிரும். இப்ப இதுதான் வந்து நம்ம கவனத்தை கொண்டு வர செயல். ஸோ கம்மா அப்படிங்கிறது நம்ம விளைவை பார்க்காம நோக்கத்தை பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க நம்ம வந்து ஒரு டீ கப் எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம் அங்க நம்ம ட்ரெயினுக்காக. திடீர்னு ஒருத்தன் வந்து தடார்னு இடிச்சுட்டு காஃபி கப் எல்லாம் கீழே விழுது, செல்போன் ஒரு பக்கம் விழுது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கோவம் வந்து எருமை மாதிரி ஓடுறான் பாரு அப்படின்னு நம்ம அவனை திட்டுவோம். அந்த கோவம் வரும். ஆனா அதுக்கப்புறம் பாக்குறோம் அவன் ஓடுனது எதுக்காக அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி போய் அடுத்து கீழே விழ போகுது, ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஓடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றோம்? அப்ப அந்த கோவம் எல்லாம் டக்குன்னு போயிடுது. அப்ப என்ன அப்படின்னா அந்த நோக்கம் தான். ஸோ எப்பயுமே அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லை, உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். இந்த விளைவை மட்டும் பார்த்துட்டு ரியாக்ட் பண்றோம். விளைவை மட்டும் பார்த்துட்டு ரியாக்ட் பண்றதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கம்மாவை இந்த மாதிரி நம்ம பௌத்த கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாகுது. இது இன்னொரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலி இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு ஃபேமிலி இருக்கு. 2 பேர் நெய்பர்ஸ். இந்த ஒரு குடும்பத்துல மட்டும் எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிற பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்குவாங்க, அம்மா சண்டை போட்டுக்குவாங்க, அப்பா சண்டை போட்டுக்குவாங்க, தாத்தா சண்டை போட்டு எல்லாமே பயங்கரமான சண்டையா இருக்கும் அந்த குடும்பத்துல. பக்கத்து குடும்பத்துல எந்த சண்டையும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும், ஒரு சத்தம் கூட கேட்காது. அப்போ ஒரு நாள் வந்து அந்த சண்டை போடுற குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா என்ன பண்றாரு வந்து இந்த அமைதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவை பார்த்து கேட்கிறாரு, எப்படி உங்க வீட்டுல மட்டும் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? எங்க வீட்டுல வந்து பயங்கர சண்டை, டெய்லி காலையில எந்திரிச்சாலே சண்டையோட தான் எந்திரிக்கணும், சாயங்காலம் வரைக்கும் சண்டை நடக்குது, உங்க வீட்டுல மட்டும் எந்த சத்தமும் கேட்குறது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த அமைதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க, அதனால தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து மாத்தி இல்ல சொல்றீங்க, நல்லவங்க தானே சந்தோஷமா இருப்பாங்க, கெட்டவங்க தானே சண்டை போடுவாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்ல என்ன காரணம் அப்படின்னா உங்க வீட்டுல இப்போ உங்க பாப்பா வந்து ஒரு தண்ணி கிளாஸை வந்து டேபிள் மேல வச்சிருது. வச்ச உடனே அங்க அந்த பக்கம் வேகமா உங்க பையன் வரான், வந்து அதை இடிச்சு விட்டுறான், அது கீழே விழுந்து உடைஞ்சிருது. என்ன நடக்கும் உங்க வீட்டுல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த பாப்பா என்ன சொல்லும், அது வந்து கண்ணு தெரியலையா, ஒழுங்கா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு பாப்பா வந்து சண்டை போடும். உனக்கு வந்து இங்க இருக்கிறது தெரியலையா, உனக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியாம அறிவு இருக்கா அப்படின்னு சண்டை போடும். அவன் என்ன பண்ணுவான் பையன் உடனே, உனக்கு அறிவு இருக்கா, நீ வந்து கண்ணாடி கிளாஸை போய் இந்த டேபிள் மேல வைப்பியா ஓரமா, யாருன்னா இடிச்சா விழுந்துடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நான் மேல மிஸ்டேக் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் தான், அடுத்தவன் தான் மிஸ்டேக்கு.
அவன் என்ன நினைக்கிறான், நான் நல்லவன், நீ தான் மிஸ்டேக்னு நினைக்கிறான். ஸோ உங்க வீட்டில் எல்லாருமே நீங்க நல்லவர்களா இருக்கிறீங்க, நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. இதே விஷயம் எங்க வீட்டில் நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்க பாப்பா என்ன பண்ணோம், அங்க வச்சு உடஞ்ச உடனே ஐயோ தெரியாம தானே இடிச்சு விட்டுருப்பான், அவன் வேணும்னே இடிச்சு விட்டுற போறதில்ல, தெரியாம நடந்துருச்சு, சரி சரி நான் தான் இங்க ஓரமா தப்பா வச்சுட்டேன், என் மேல தான் தப்பு அப்படின்னு பாப்பா சொல்லும். அவன் இல்ல இல்ல நீ ஓரமா வச்சுதான் நான் பார்த்து வந்திருக்கணும், இது ஏன் தப்பு அப்படின்னு தப்ப அக்செப்ட் பண்ணு. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நோக்கத்தை நம்ம பார்க்கறது, விளைவு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துச்சு, அது மட்டும் தான் நம்ம கவனத்துக்கு வருது. இடிச்சவன் வேணும்னே இடிச்சானா, தெரியாம இடிச்சானா, இவங்க வச்சவங்க வேணும்னே வச்சிருப்பாங்களா, தெரியாம இருப்பாங்களா, நம்ம நோக்கத்தை பார்க்கறது இல்ல. இதனாலதான் நம்மளோட இதை வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இனிமேல் நம்ம எந்த ஒரு செயல் இருந்தாலும் யாரையும் திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இன்டென்ஷன்ல செஞ்சாங்கன்னு கொஞ்சம் ஒரு டைம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது முடியும். இப்போ உடனே வந்து இது எல்லாராலையும் சாத்தியமா, இப்போ நான் இவ்வளோ சொல்றேனே எனக்கு இது சாத்தியமா அப்படின்னா அது நான் வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா நான் 100% அது நான் என்ன இப்படிதான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சுற்றி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய ஒய்ஃப் கூட வந்து இது ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு நம்ம ஒவ்வொரு விஷயமா அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஸோ டெஃபினட்டா என்னால் சொல்ல முடியும், நான் பௌத்த சிந்தனைகள் ஆரம்பிச்ச பிறகு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 100% பெர்ஃபெக்ஷன் சொல்ல முடியும்னாலும் இட் இஸ் அ ப்ரோக்ரஸ். அதனால தான் இந்த 8-fold பாத் புத்திஸ்ட் வாழ்வியல் முறைங்கிறது ஒரு பிராக்டிஸ். அது வந்து அன்றாட பிராக்டிஸ். அதுதான், அதனால தான் எண் வழி மார்க்கம் வந்து ஒரு சுழற்சி சைக்கிள் மாதிரி இருக்கு. அது ஒரு சக்கரம். நீங்க வந்து சுழண்டுகிட்டே இருக்கணும், அதுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும் போதும் நமக்கு அதுல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இட்ஸ் அ ப்ரோக்ரஸ். ஓகே. அதனால இப்ப இந்த செயலை மட்டும் பார்க்கறதுல இன்னொரு சைடு எஃபெக்டும் இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கு வந்து நியாயம் கற்பிச்சிருவான். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு ஒருத்தனை வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு கூப்பிடுறான். இப்போ இவன் வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபேமிலி, அதனால இவன் போக மாட்டேங்கிறான். இல்லை இல்லடா, எனக்கு வந்து எங்க புத்திஸ்ட் பிரின்சிபல் படி நாங்கள் வந்து போதை பொருட்களை எடுத்துக்கக்கூடாது. ஓ, அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான் பாருங்க, ஓஹோ அப்படியா, நீங்க வந்து என்ன உங்க பிரின்சிபல் சொல்லுங்க அப்படின்னா அந்த 5 பஞ்சஷீலத்தை சொல்றான். நான் வந்து யாரையும் கொல்ல மாட்டோம், அடுத்தவங்க பொருளை எடுக்க மாட்டோம், ஒழுக்கமற்ற காமச்செயல் செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், போதைப் பொருட்களை எடுத்துக்கணும். இங்க பாரு, போதைப் பொருட்களை எடுத்துக்க கூடாதுன்னு எங்க இதுல இருக்கு, அதனால தான் நான் வரல, நீங்க போங்கடா அப்படின்னு சொல்றான் இவன். உடனே அவன் கேட்கறான், ஓஹோ அப்படியா, கொல்லக்கூடாதுன்னு உங்க பஞ்சசீலம் சொல்லுது இல்ல, நீ வரும்போது அந்த எத்தனை எறும்பை மிதிச்சுட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு காமிக்கிறான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா அங்க எறும்பு செத்து கிடக்கு இவன் நடந்து வந்த பாதையில். பாத்தியா? அப்ப இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலே கிடையாது, எறும்பு செத்துடுச்சு பாரு. அப்ப நீ என்ன வந்து கொல்லக்கூடாதுங்கிறத நீ வந்து மீறிட்ட இல்ல, ஒரு ஒழுக்கம் மீறினா ஓகேவா உனக்கு, எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு. அப்ப என்ன பண்றான், அவனை மோட்டிவேட் பண்றான். இப்ப நிறைய பௌத்த சிந்தனையாளர்கள் கூட இப்படிதான் சொல்றாங்க, பௌத்தம்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க, நம்ம மூச்சு விடும்போது கூட தான் அத்தனை கிருமிகள் உள்ள போகுது, எல்லாம் சாகுது, அப்போ அதுக்காக வந்து நம்ம வந்து கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. இப்போ இது வந்து ஜெர்மனியில பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் தம்மம் புத்தகத்துல இப்போ அடுத்து வரும் அஹிம்சா பகுதியில நான் சொல்லும்போது சொல்றேன். ஜெர்மனியில இருக்கக்கூடிய பௌத்த சங்கம் வந்து ஒன்று சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இந்த உயிர்வதை தவிர்த்து, ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அதனால அந்த கொல்லாமை ஒழுக்கத்தை மட்டும் நாங்க கடைபிடிக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானம் போட்டு பஞ்சசீலத்தை 4 சீலமாக்கி அவங்க கடைபிடிக்கிறதா ஒரு தீர்மானம் உருவாகிருக்குன்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அப்ப அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இங்க வந்து கம்மா அப்படின்னா அந்த செயல்ல தான் பாக்குறாங்க, நோக்கத்தை பார்க்க மாட்டாங்க. இப்ப அந்த பையனை எப்படி ஆர்கியூ பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து அதை தெரிஞ்சு செய்யல, வேணும்னே போய் இந்த எறும்பை நான் மிதிக்கல, அது என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது, அன்இன்டென்ஷனலா ஒரு வேலை நடந்துச்சுன்னா அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அது வந்து பௌத்தம் சொல்றது இல்ல. அப்போ நம்ம நடந்து போகும்போது நம்மளையும் அறியாம எறும்புகள் இறந்துச்சுனாலோ இல்ல உயிரினங்கள் இருந்துச்சுனாலோ அது வந்து தீய செயல் கிடையாது, அது வந்து சீலத்தை மீறுவது கிடையாது, ஏன்னா அது இன்டென்ஷனலா நம்ம செய்யல. இப்ப நம்ம ஒரு இடத்துல வேணும்னே நடந்து போகும்போது எங்கேயோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற எறும்பை நம்ம தவிர்த்துட்டு போகலாம், அது வேணும்னே காலை வச்சு நசுக்கிட்டு போனோம்னா அது தப்பு, அது வந்து சீலத்தை எதிர்க்கிறது. இப்ப நம்ம அதே சமயத்துல இன்னொன்னும் இருக்கு, நம்ம வாக்கிங் போற இடத்துல எறும்புகள் நிறைய இருக்கோட்டு தெரிஞ்சு அந்த இடத்துல இன்னொரு பாதையும் இருக்கு, அந்த இன்னொரு பாதையில எறும்புகள் அவ்வளவா இருக்காது, ஒரு பாதையில வந்து எறும்புகள் நிறைய இருக்கும், கூடு கட்டிட்டு இருக்கு, அங்க வந்து பரபரன்னு அதெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு தெரியும் போது அந்த பாதையை தவிர்த்துட்டு இந்த பாதையை எடுக்கணும் இல்லையா, அந்த புரிதல் இருக்கும்.
அப்போ அப்படி இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சு இன்னொரு பாதையும் இருக்கு, நல்ல பாதை இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நிறைய எறும்பை வந்து மிதிச்சுட்டு போகணும் அப்படின்னா அது தப்பு. இங்க வந்து வாக்கிங் போறது தான் உன்னோட இன்டென்ஷன், எறும்பை கொள்றது இன்டென்ஷன் கிடையாது. ஆனாலும் இன்னொரு பாதை இருக்கும்போது இந்த பாதையை நீ செலக்ட் பண்றல, அது தவறு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எண்வழி மார்க்கத்துல நீங்க வரும்போது ஒரு செயல்ங்கிறது அதனுடைய நோக்கத்தை பொறுத்து இருக்கு. அந்த நோக்கம் எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய புரிதலை பொறுத்து இருக்கு. அந்த இடத்துல இப்ப வந்து எறும்பை கொன்ற எறும்பு செத்து போச்சு நான் நடந்து வரும்போது. ஆனா அது என்னுடைய இன்டென்ஷன், நான் வேணும்னே போய் அதை மிதிச்சு கொல்லல. அப்போ ஓகே, ரைட் இன்டென்ஷன். ஆனா அந்த இடத்துல வந்தா எறும்பு இருக்கும் இருக்காதுன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு மாற்றுப்பாதை இருக்கும் பட்சத்தில் அதை விட்டுட்டு நான் வேணும்னே இங்க வந்தேன்னா அது தப்பு. அப்போ புரிதல். அப்ப அந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னா கவனம். நம்ம கவனிச்சு பார்க்கணும் சுத்தி. இந்த இடத்துல போனா இப்படி இருக்கும், இந்த இடத்துல போனா இப்படி இருக்கும். இந்த கவனம் இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இது எல்லாமே எண்வழி மார்க்கத்துல அப்படியே ஒன்று ஒன்று. எண்வழி மார்க்கம் வந்து ஃபார்வர்டாகவும் போகும். ரைட் இன்டென்ஷன் தான் ரைட் ஆக்ஷன் கொடுக்கும், ரைட் ஆக்ஷன் தான் ரைட் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும், அப்புறம் நல்ல புரிதலை கொடுக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் போகும். ரைட் ஆக்ஷன் எதை வச்சு இருக்குன்னா நல்ல நோக்கத்தை பொறுத்திருக்கு, நல்ல நோக்கம் எதை பொறுத்திருக்குன்னா நல்ல புரிதலை பொறுத்திருக்கு, அந்த புரிதல் எப்படி கிடைக்குன்னா நல்ல கவனத்தை பொறுத்திருக்கு. இப்படி எண்வழி மார்க்கம் சுழலும் ஒரு சக்கரம் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம இட் கெட்ஸ் இம்பைப்டு, நம்மளோட உடம்புலேயே அது ஊறிடும். இது வந்து நம்மளுடைய முதல் டிஃபரன்ஸ். நான் 10 வித்தியாசங்கள்ல ஒரு வித்தியாசம் சொல்றதுக்கே இவ்வளோ நமக்கு தேவைப்பட்டுருச்சு. அடுத்த வித்தியாசம், இனிமேல் வரக்கூடிய வித்தியாசங்கள் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள். நான் அடுத்த 10 நிமிடங்கள்ல எத்தனை வித்தியாசம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிடுறேன். மீதியை வந்து நான் அடுத்த வாரம் சொல்லிட்டு அதோட நம்ம கர்மாக்கு முடிவுக்கு வரலாம். இப்ப இந்த கர்மா பிற மதங்கள்ல சொல்லக்கூடிய கர்மாக்கும் பௌத்தத்தில் சொல்லக்கூடிய கம்மாக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, பிற மதங்கள்ல சொல்ற கர்மா, அதாவது பாவ புண்ணியம், அவங்களுக்கு அடுத்த பிறவியில தான் பலனை கொடுக்கும். அப்போ அவங்களுடைய செத்ததுக்கு பிறகு இவங்க பண்ண விஷயம் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு அது வந்து பாஸ்புக் மாதிரி நல்லது கெட்டது அப்படின்னு அதை வச்சுட்டு அங்க அடுத்த பிறவியில அவனை நல்லவனாவோ கெட்டவனாவோ அல்லது மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்புவாரு அப்படிங்கிறத பிற மதங்கள் கூறக்கூடிய கம்மாவோட நம்பிக்கை. ஆனா பௌத்தத்தின் கம்மா என்ன சொல்லுதுன்னா, இதே பிறவியில இன்னைக்கு நீ செய்யற விஷயம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள யாரையோ பாதிக்கும், இல்லைன்னா நாளைக்கு பாதிக்கும், இல்லைன்னா நாளானைக்கு பாதிக்கும், அடுத்த மாசம் ஏதோ. ஆனா இந்த பிறவியிலே அதனுடைய பலனும் நம்ம அனுபவிச்சிருவோம். இது அடுத்த பிறவியில கிடையாது. அதனாலதான் நம்ம மறுபிறவி விஷயம் பேசும்போது அதை டீட்டெயிலாக பார்த்தோம். பௌத்தத்துல வந்து மறுபிறவிங்கிறது இறந்ததுக்கு பிறகு வர்றது கிடையாது, அது வேற அர்த்தத்துல சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்தோம். இப்போ அந்த புரிதலோட இங்க பார்க்கும் பொழுது கம்மா, பௌத்தத்தில் இருக்கக்கூடிய கம்மா, அதனுடைய பலன் இதே பிறவியில தான் இருக்கும். அது ஒண்ணு நமக்கு இருக்கும், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு. இந்த இதுதான் மூன்றாவது வித்தியாசம். மூன்றாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிற மதங்கள்ல நம்மளுடைய பாவம் புண்ணியம் வந்து நம்மளுடைய அடுத்த பிறப்பை வந்து நிர்ணயிக்கிறது. நமக்கு மோட்சம் கொடுக்கும், இல்லைன்னா நமக்கு நரகம் கொடுத்துரும். மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கிற ஆசையில செய்யறது, நரகம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற பயத்துல செய்யறது. ஆனா பௌத்தத்துல அப்படி கிடையாது. இது வந்து ஏன்னா நமக்கு மோட்சம் நரகம்ன்ற நம்பிக்கை கிடையாது, அடுத்த பிறப்பு மேலே நம்பிக்கை கிடையாது. அப்ப என்ன என்ன செஞ்சாலும் அது இந்த ஜென்மத்திலே, அது நமக்குன்னு மட்டும் இல்ல, அது இந்த சமூகத்துக்கு. அந்த அடிப்படை வித்தியாசம். இது வந்து சுயநலம் அற்றது. சொந்த கணக்கு கிடையாது, இது வந்து சமூகத்தை சார்ந்தது. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சமூகத்துக்கு சட்டம் மட்டும் போதாது, சமூகத்துல வழி நடத்துறதுக்கு தனி மனித ஒழுக்கமும் அவசியம் அப்படின்னு தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. எந்த ஒரு சமூகத்துக்கும் சட்டம் மட்டும் அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தாது, ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் இருக்கணும். இந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வராங்க மனுஷன் மேல அப்படின்னா, ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று கடவுள் சார்ந்தது, இன்னொன்று கடவுள் அல்லாத தத்துவங்கள் இருக்கு. இந்த கடவுள் சார்ந்த தத்துவங்கள் அது எப்படின்னா, அதுதான் வந்து இந்த படைக்கிறவங்க, அப்புறம் ஆன்மா, மறுபிறப்பு, வேதங்கள் அப்படின்லாம் சொல்றது வந்து கடவுள் சார்ந்த ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை எதிர்த்து அந்த காலத்திலே, புத்தர் காலத்திலையும் புத்தருக்கு முந்தைய காலத்திலையுமே வந்து எதிர் தத்துவங்கள் சித்தாந்தங்கள் இருந்தது. அது சிரமண மூவ்மெண்ட்னு சொல்றோம். அந்த சிரமண மூவ்மெண்ட்ல வந்து இவர்கள் வந்து இந்த வைதிக கோட்பாட்டை எதிர்த்தவர்கள் அந்த காலத்திலே. அப்ப அந்த கடவுள் சார்ந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்குதுன்னா, ஆசை அல்லது பயம். இதை செஞ்சினா கடவுள் உனக்கு நல்லது கொடுப்பாரு, நீ வந்து சொர்க்கத்துக்கு போகலாம். இதை செஞ்சிட்டினா அவ்வளவுதான், கடவுள் உன்னை தண்டிச்சிடுவாரு, உன்னை நரகத்துல தள்ளிடுவாரு அப்படின்னு இந்த ஆசை பயம் சார்ந்த ஒரு தனி மனித ஒழுக்கத்தை டெவலப் பண்றது கடவுள். ஆனா கடவுள் அல்லாத இடத்துல இந்த ஆசை பயமுக்கு வேலை கிடையாது. அங்க வந்து அறிவு, பகுத்தறிவு தான். இந்த விஷயம் செஞ்சா அது பாதிப்பை ஏற்படுத்தும்,
இந்த விஷயம் செஞ்சா அது நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தனி மனித ஒழுக்கம். இந்த அறிவின் அடிப்படையில் விளையக்கூடிய ஒரு ஒழுக்கம் சார்ந்தது தான் கடவுள் அல்ல. இதெல்லாம் எங்க வேற எதுவும் அவனை பயமுறுத்த முடியாது. அவனுக்கு அறிவு தான் கொடுக்க முடியும். அவனா வந்து ஒரு கோட்பாடை டெவலப் பண்ணிக்கணும். என்ன வித்தியாசம் வருது இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் அப்படின்னா, கடவுள் சார்ந்த விஷயத்த சொல்றது ரொம்ப சுலபம். ஒரு அம்மா வந்து குழந்தை ஒரு கரண்ட் ஒயர் கிட்ட போகுது அப்படின்னா, அங்க போகாத பூச்சாண்டி பிடிச்சிக்கும் அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லிட முடியும். ஆனா அதை புரிய வைக்கணும். அறிவு சார்ந்து இது வந்து கரண்ட், இது வந்து உன்னை ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றது வந்து அது சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்ப நம்ம என்ன எப்பயுமே இயல்பா வந்து சுலபமான வழியை தான் எடுத்துக்கிறோம். இப்போ கடவுள் சார்ந்த விஷயத்துல பயம் இல்லைன்னா ஆசை. அங்க போகாத, இங்க வந்துரு, நான் சாக்லேட் தரேன் அப்படின்னு. அங்க போனீங்கன்னா பூச்சாண்டி பிடிச்சிக்குவான். இந்த பயம் அல்லது ஆசை. ஆனா கடவுள் சாராத மெத்தட்ல என்ன பண்ணோம், அறிவை போதிக்கணும். அவனுக்குள்ளே ஒரு கோட்பாடை போதிக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், அவங்க போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்திரிச்சு போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரணும் அங்கிருந்து. இதுனா உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு குரல் மட்டும் அனுப்ப முடியாது, அங்க போகாத பூச்சாண்டி பிடிச்சிக்கும். ஆனா அறிவு போட்டோம்னா நீ போயிட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்து நம்ம மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது டிஃபிகல்ட், லிட்டில் டிஃபிகல்ட், மோர் டைம் கன்சியூம். அடுத்தது கடவுள் சார்ந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க என் நல்லது கிடைச்சிச்சுன்னு கேள்வி வரும் இல்லையா? அப்பதான் வந்து இப்ப இல்ல, அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். அப்போ அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும்னா அப்ப எப்படி அந்த கணக்கு வைக்கும்? அதுவும் ஆன்மா அது எடுத்துட்டு போவோம் அடுத்த ஜென்மத்துக்கு அப்படின்னு ஆன்மா மறுபிறப்பை சார்ந்தது. ஆனா கடவுள் சாராத தத்துவத்துல நீ என்ன செஞ்சாலும் அது இந்த ஜென்மத்திலே நடக்கும், உனக்கும் நடக்கும், இல்லைன்னா உன்னை சுற்றி இருக்க யாருக்கும் நடக்கும். இந்த சமூகத்துல அதனுடைய விளைவு நீ பாத்திர முடியும் அப்படின்னு சொல்லுது. கடவுள் சார்ந்த தத்துவத்துல நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டது அது. அது வந்து கடவுள் இருக்கிறாரு, நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, ஆனா அவர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு. நம்ம செத்த பிறகு இந்த மாதிரி நடக்கும், நம்ம செத்த பிறகு என்ன நடக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது, ஆனாலும் செத்த பிறகு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றதுதான் கடவுள் சார்ந்த அணுகுமுறை. ஆனா கடவுள் சாராத அணுகுமுறையில இங்க வந்து என்ன அப்படின்னா, இது மூட நம்பிக்கை கிடையாது, இது வந்து பகுத்தறிவு. இங்க எங்கேயுமே மூட நம்பிக்கை, எல்லாத்துக்குமே ரீசனிங், லாஜிக்கல். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். நீ உன்னுடைய ஐம்புலன்கள்ல உணரணும், இல்லைன்னா ஆறாவது புலனான அறிவுக்கு, பகுத்தறிவுக்கு அது எட்டணும். இப்ப இதுல இல்லைன்னா நம்ம வந்து அதை ஏத்துக்க மாட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த கடவுள் சார்ந்த அணுகுமுறையில நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் மூளைக்கு ஒரு இடத்துல கோயில் இருக்கும், தெருக்கு தெருக்கு கோயில் இருக்கணும், அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப இல்லைன்னா அவன் மறந்துட்டான்னா போச்சு. ஆனா இங்க வந்து யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது அவங்கவுங்க மனசுல வரக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாடு. இது அடுத்தவங்க அதுல போய் திணிக்கணும்னே அவசியம் கிடையாது. அப்போ இங்க தொடர்ந்து பிரச்சாரம் செய்யும்போது அங்க வந்து ஒரு தலைமை குரு இருக்கணும். அந்த குருவுக்கு வந்து பூஜை செய்யணும், காணிக்கை செய்யணும், பரிகாரம் செய்யணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்க வந்து எதிர்கேள்வி கேட்டான்னா போச்சு. ஒரு ஒரு குழந்தை வந்து திடீர்னு கேட்கலாம். இப்போ கூட அண்மையில வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம், கேரளாவில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து கேட்டிருக்குது. என்ன கேட்டிருக்கு, வயநாட்டில் வந்து அவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, அப்போ கடவுள் எங்க போச்சு? அவ்வளோ பேரும் கடவுள் கும்பிட்டாங்களே, அந்த கடவுள் வந்து காப்பாத்தலையா அப்படின்னு ஒரு குழந்தை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கேள்வி வந்துருச்சுன்னா போச்சு, அந்த என்டையர் அணுகுமுறையுமே அடிபட்டு போயிடும். ஸோ அது வந்து டெம்பரரி தான். ஆனா கடவுள் சாராத அணுகுமுறையில அது வந்து பெர்மனெண்ட். நீங்க நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சுய கட்டுப்பாடு. அப்போ தனி மனித ஒழுக்கம் எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் ஈஸியா சொல்லிடுவாங்க, கடவுள் நம்பிக்கையில நான் இந்த சமூகத்தை நல்லா நடத்துறேன் அப்படின்னு. ஆனா இன்னொருத்தவங்க வந்து நான் அறிவையும் ஒழுக்கத்தையும் சார்ந்து இந்த சமூகத்தை வழிநடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ இதை வந்து அறிவியல் பூர்வமாகவும் பார்த்துருக்காங்க. அறிவியல் பூர்வமா ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ எடுத்து அனலைஸ் பண்ணும்போது யாரெல்லாம் ஒரு இந்த சமூகத்துக்கு பயந்து அவங்க செல்வாங்க, இவங்க சொல்லுவாங்க, கடவுளுக்கு பயந்து ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அவங்களுடைய மூளை வளர்ச்சியும், யாரெல்லாம் வந்து தன்னுடைய மூளைக்கு அறிவுக்கும் அலசி ஆராய்ந்து ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறாங்களோ, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. யார் வந்து அடுத்தவங்க சொல்றாங்க அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்காக செய்யறாங்க, ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக செய்யறாங்க, யாரெல்லாம் ஒரு பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு செய்யறாங்கிற ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுடைய மூளை வளர்ச்சியிலே வித்தியாசத்தை பார்க்குறாங்க ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. ஸோ இதனுடைய தாக்கம் எங்க வருது அப்படின்னா, ஒரு டேஞ்சர், ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு வந்து ஒன்று எதிர்த்து தாக்கணும், இல்லைன்னா தப்பி ஓடிடும். இதுதான் அனிமல் இன்ஸ்டிங், பேசிக் இன்ஸ்டிங். எல்லா உயிரினமும் இதை தான் செய்யும். ஒன்று எதிர்த்து தாக்கும், இல்லைன்னா தப்பிச்சு ஓடிடும். இதை வந்து நம்ம அறிவியல் எப்படி சொல்றோம்னா ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயம் ஒருத்தன் திட்டுறான் அப்படின்னாலும் ஒன்று திருப்பி திட்டணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடும். இந்த ரெண்டு. ஆனா மனிதனுக்கு வந்து இதை தாண்டி மூணாவது ஒன்று விஷயம் வருது. என்ன அப்படின்னா கெஞ்சிருது அந்த இடத்துல நின்று வந்து, இல்லை இல்லை என்னை விட்டுடு அப்படி, ஐயோ என்னை காப்பாத்து, ஏதாவது செய் அப்படி.
அடுத்தது ஒண்ணு என்ன இருக்கு, ரீசனிங். அந்த இடத்துல சமயோசிதமா தப்பிக்கிறது. இது வந்து மத்தவங்களுக்கு இருக்காது. இப்போ ஏதோ ஒரு ஒரு ஒருத்தன் கொலை செய்ய வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை செய்ய வரான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒண்ணு எதிர்த்து போராடணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடணும். அவ்வளவுதான். இது ரெண்டும் வந்து பேசிக் இன்ஸ்டிங்க்ட். மனிதனுக்கு என்ன பண்றோம், நம்ம உடனே அவன் கொலை செய்ய வரவங்ககிட்ட கெஞ்சிருது, ஐயோ என்னை விட்டுரு அண்ணா, என்னை விட்டுரு. அப்ப அவன் செய்வானா? அவனே வந்து காசு வாங்கிட்டு வரான், அவன் எப்படி விட போறான்? இப்போ இந்த இடத்துல அடுத்த ஒரு மெத்தட் வந்து லாஜிக்கல் ரீசனிங். அப்ப அந்த இடத்துல நம்ம சமயோசிதமா நினைச்சு ஒரு சில இடங்கள்ல தப்பிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போ சமயோசிதமா தப்பிக்கிறது எப்படி? இப்போ அவங்ககிட்டயே வந்து நம்ம பேசலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹிட்மேன் கிட்ட அந்த மாதிரி நிறைய நம்ம இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம எப்படி சமயோசிதமா தப்பிக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கிற சக்தி வந்து மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளது. ஆஹ் இப்ப இல்லைன்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்குவோம். இப்போ இப்போ மனிதன் வந்து ஒரு புலி வந்து தாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமத்துல. மனிதன் என்ன பண்றான், அவனுடைய சமயோசித புத்தியை பயன்படுத்துறான். அடுத்து அந்த இடத்துல ஒரு வேலி போடுறது, அல்லது உடனே வந்து அந்த புலியை பிடிச்சி கொண்டு போய் திருப்பி காட்டுக்குள்ள விடுறது, இந்த மாதிரிலாம் செய்வான். ஆனா விலங்குகள் வந்து ஒரு கூட்டமா, ஒரு மான் கூட்டம் ஒரு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, திடீர்னு புலி வந்து சாப்பிட்டுடுது. அந்த மான் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து திருப்பி அந்த புலியை வந்து கூண்டு வச்சு பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதோ, இல்லை அந்த இடத்துல வேலி போடுறதோ செய்யறது கிடையாது. அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு வந்து தெரிஞ்சது ரெண்டு தான், ஒன்று எதிர்த்து நிக்கிறது, இல்லைன்னா தப்பி ஓடுறது. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கெஞ்சறதும் ரீசனிங்கும் வருது. இந்த கெஞ்சறது எதுல வருது அப்படின்னா, கெஞ்சறது தான் கடவுள் சார்ந்த நம்பிக்கையை நம்ம மூளைக்கு கொடுக்கும் பொழுது கெஞ்சறது தான் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா கடவுள் சாராத தத்துவத்தை நீங்க வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டே வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா ரீசனிங் வரும், சமயோசிதம் வரும். இப்போ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எம்ஆர்ஐ டெஸ்ட்ல வந்து கண்டுபிடிக்கும் பொழுது இதுதான் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கடவுள் சார்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தனி மனித ஒழுக்கத்தை டெவலப் பண்றோமோ அவங்க ஒரு ஆபத்துன்னு வரும்போது கெஞ்சுறது தான் யோசிப்பாங்க. இப்போ எந்த விலங்குமே கெஞ்சாது, எக்ஸப்ட் நம்ம மனிதர்களுடைய கூட இருக்கிற விலங்கு தான் நம்ம கெஞ்ச வச்சிருக்கோம். நாய், வீட்டு நாய் வந்து கெஞ்சம். அதே மாதிரி யானை நம்ம வந்து பழக்கி வச்சிருக்கோம், அது வந்து பிச்சை எடுக்கும். ஆனா காட்டுல இருக்கிற எந்த விலங்கும் ஒண்ணு எதிர்த்து நிற்கும், சண்டை போடும், இல்லைன்னா ஓடி போயிடும். அது வந்து மான் வந்து அப்படியே காலில் விழுந்து புலிகிட்ட என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சாது. இந்த கெஞ்சுறது அப்ப நம்ம கிட்ட எங்க வருது அப்படின்னா இது இங்க இருந்தா வருது. அது நம்மளுடைய அந்த உளவியல். இதே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த தத்துவத்தை அணுகுமுறையை நம்ம கடைபிடிச்சோம் சின்ன வயசுல இருந்தே அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சமயோசிதமா திங்க் பண்ணுவோம். ஒரு ஆபத்தை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. ஆபத்து வந்த பிறகு அதுல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது இல்லாதனால தான் இது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சோசியல் மீடியால முன்னாடி வந்தது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. ஒரு ஜூல ஒருத்தன் வந்து அந்த புலி இருக்கக்கூடிய கூண்டுல தப்பி விழுந்துடுறான் அந்த பள்ளத்துல. அவன் அங்க என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து கும்பிட்டு நிக்கிறான், அந்த புலி கிட்ட கும்பிட்டுட்டு நிக்கிறான், என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு. அதை நம்ம வீடியோல பார்த்தோம். அப்புறம் அந்த புலியை அவனை அடிச்சு கொன்னுடுது. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு புலி கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அது வந்து அமைதியா அவன் படுத்து இருந்தா கூட போதும். அந்த இடத்துல நம்ம அவன் காப்பாத்திருந்துக்கலாம். அதுக்கு வந்து விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது நமக்கு மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதை வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த ஜூ பீப்புள்லாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சமயோசிதம், அந்த ஒரு ஆபத்துல நம்மளை வந்து காப்பாத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றது தான் இந்த ரீசனிங். இல்லைன்னா நமக்கு எஞ்சதான் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இந்த புத்திசம்ல இருக்கக்கூடிய அந்த தனி மனித ஒழுக்கம் எப்படி டெவலப் பண்ணும். ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த உலகத்துல கடவுள் சார்ந்த அணுகுமுறையை பின்பற்றுறவங்களா இல்ல கடவுள் சாராத அணுகுமுறையை பின்பற்றுறவங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா மெஜாரிட்டி வந்து கடவுள் சார்ந்த அணுகுமுறையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பகுத்தறிவும் தனி மனித ஒழுக்கத்தையும் கடவுள் சாராத அணுகுமுறையில டெவலப் பண்ணது எத்தனை பர்சன்ட்னா less than 5% தான் உலகம் எங்குமே. இந்தியால அதிகபட்சமா 5.8% தான் கடவுள் சாராத தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றுறாங்க. 5.8 தான். மீதி 95% பேர் கடவுள் சார்ந்த அணுகுமுறை தான் வச்சிருக்காங்க. அதனுடைய வித்தியாசங்களை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வேர்ல்டு லெவல்லையும் அதே மாதிரி தான். ஏத்திஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு சில நாடுகளில் மட்டும்தான். மீதி எல்லாமே கடவுள் சார்ந்த அணுகுமுறையை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ அதனுடைய கண்டிஷன் மைண்ட், நம்மளுடைய மைண்டே அப்படிதான் கண்டிஷன் ஆகி இருக்கு. ஓகே, இப்போ நான் 3 வித்தியாசங்களை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வித்தியாசங்களை நம்ம அடுத்த வாரத்தோட இந்த கம்மா பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். ஸோ 4வது வித்தியாசத்திலிருந்து நான் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போயிடுறேன். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய்.